வணக்கம். இது சாட் வித் அசீஃப். நான் தேவா பாஸ்கர். அசீஃப் முகமது. வணக்கம். வணக்கம். எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருக்கோம். டெய்லி பேசுகிறோம், திரும்ப பேசுகிறோன்ற மாதிரி, கேர்ள் ஃப்ரெண்டை பேசுகிற மாதிரி டெய்லி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் தொடர்ச்சியாக டெவலப்மெண்ட்ஸும் வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா, திரும்ப ஒரு லூப்பை பயன்படுத்தி திரும்ப ஏதாவது டிலே பண்ணுவாங்க, எஸ்பிஐ தரப்புல இருந்து மீண்டும் இதை இழுத்தரிப்பதற்கான வேலை நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் கொஞ்சம் காட்டமா நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்க சொல்லிட்டோம், கொடுங்க, ஏன் திரும்ப நீங்க இதையே பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு படி மேல போய் எஸ்பிஐ ஏதாவது பார்ட்டிக்கு வேலை செய்தா, ஏதாவது அரசியல் கட்சிக்கு வேலை செய்தான்ற அளவுல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்த அந்த டிஸ்கஷன் உச்சநீதிமன்றத்தில் நடந்ததை எப்படி பாக்குறீங்க? எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு, அந்த உத்தரவை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா, தெளிவாலாம் புரிய வேணாம், அந்த உத்தரவினுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டா கூட எல்லாருக்குமே தெரியும் உச்சநீதிமன்றம் எதன் அடிப்படையில் அந்த உத்தரவு போட்டுச்சு. எலக்ட்ரல் பாண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் வார்த்தையை பயன்படுத்தி. ஆமா, ஏன் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னாங்க, எதற்காக சொன்னாங்க, ஆர்டிகல் 19 படி இது அன்கான்ஸ்டிடியூஷனல் ஏன் சொன்னாங்க? தெரிந்து கொள்வதற்கு எல்லா சிட்டிசனுக்கும் உரிமை இருக்கு. எதை தெரிந்து கொள்வதற்கு? எந்த அரசியல் கட்சிக்கு எந்த நிறுவனம் எவ்வளவு பணம் கொடுத்துச்சு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதுதான் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம். இதை அடிப்படையா வச்சுதான் எல்லா டீடைல்ஸையும் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐக்கு உத்தரவு போட்டாங்க. எஸ்பிஐ கொடுக்கக்கூடிய டீடைல்ஸை எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட வெப்சைட்ல வெளியிடுங்க. இதுதான் பிப்ரவரியோட ஆர்டர். அப்போ அந்த ஆர்டர் போட்டுட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறோம், மார்ச் 13ஆம் தேதி இவங்க இந்த தகவல்கள்லாம் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மார்ச் 6ஆம் தேதி இவங்க கொடுக்கணும் எஸ்பிஐ, மார்ச் 13ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் வெளியிடணும் அப்படின்ட்டு. அப்போ மார்ச் 6ஆம் தேதி அவங்க வெளியிடலை. அதை தாண்டி உச்சநீதிமன்றத்துக்கிட்ட எங்களுக்கு இன்னும் 4 மாசம் வேணும்னு டைம் கேட்குறாங்க. எதுக்கு 4 மாசம் வேணும் அப்படின்னு திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு ஹியரிங் வரும்பொழுது அவங்க சொல்றது, நாங்க இரண்டையும் காரலேட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, பிப்ரவரியில பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்றதுதான் அவங்க சொன்ன வாதம். அதுதான் எக்ஸாக்டா அதுதான் அவங்க சொன்ன வாதம். அப்போ பிப்ரவரியில போடப்பட்ட உத்தரவை நீங்க நடைமுறைப்படுத்தியாக வேண்டும். என்ன அப்படின்னா, யார் எந்த நிறுவனம், அதானியோ அம்பானியோ இல்ல வேற யாரோ மார்டினோ, இவரெல்லாம் எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். இதை நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு 2வது முறையாக, அதுவும் எஸ்பிஐக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கையும் சேர்த்துதான் உச்சநீதிமன்றம் விசாரிச்சாங்க. அந்த விசாரணையின் போதாவது நீதிமன்றம் சொன்ன விஷயத்த எஸ்பிஐ ஒழுங்கா புரிஞ்சிருக்கணும் அப்படின்றது 2ஆம் பட்சம். ஆனா அந்த உத்தரவை, பிப்ரவரி கொடுத்த உத்தரவையே எஸ்பிஐ சரியாக புரிந்து கொள்ளவில்லையா, நடிக்குதா அப்படின்றத உச்சநீதிமன்றம் இப்ப கேட்டிருக்கணும். நான் இதை தானே சொன்னேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த விசாரணையின் போதும் கூட நாம ஏற்கனவே இதற்கு முன்னாடி 2 வீடியோலையும் கூட சுட்டி காட்டினோம் அந்த விஷயத்த. ஏன்னா மார்ச் நடந்த அந்த விசாரணையில, 2வது முறையாக நடந்த விசாரணையில எஸ்பிஐ தரப்புல ஆஜரான ஹரிஷ் சால்வே ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு, எங்களால காரலேட் பண்ண முடியாது அப்படின்ற போது உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கணும், காரலேட் பண்ணி நீ கொடுக்கறத தான் நான் உத்தரவா பிறப்பிச்சிருக்கேன், அது நடைமுறை சாத்தியம், ஆகவே நீ அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்க காரலேட் பண்றதுக்கு டைம் இல்லையா, பரவாயில்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸை கொடுங்க, இது கூட சாத்தியம் இல்லையா அப்படின்ட்டு உங்ககிட்ட இருக்க ரா டேட்டாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவையாவது முழுமையாக எஸ்பிஐ நடைமுறைப்படுத்தி இருந்தா இன்னைக்கு 3வது முறையாக உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டிய தேவை எழுந்திருக்காது. என்ன அப்படின்னா, திருப்பியும் நம்ம ஏற்கனவே விளக்கின ஒரு விஷயம்தான். நீங்க இந்த கம்பெனி இந்த கட்சிக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்ற தகவலை கூட நீங்க காரலேட் பண்ணி சொல்ல தேவை கிடையாது. ஆனா இந்த நிறுவனம் வாங்கின அந்த பத்திரத்தோட நம்பர், அந்த நம்பரை தான் கொண்டு இந்த பார்ட்டி கிட்ட கொடுப்பாரு. இந்த பார்ட்டி அந்த நம்பரின் அடிப்படையில தான் கொண்டு போய் திருப்பி பேங்க் கிட்ட கொடுத்து பணமா மாத்துவாரு. அப்படின்ற போது இந்த நிறுவனம் இந்த நம்பர் இருக்கக்கூடிய பாண்டை வாங்குச்சு அப்படின்னா, அந்த பாண்டை, அந்த குறிப்பிட்ட பாண்டை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மாத்துதோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் இவர் பணம் கொடுத்தான்றது வெளில தெரிய வந்துடும். ஆகவே அந்த நம்பரையும் சேர்த்து எஸ்பிஐ வெளியிடணும் அப்படின்னு தான் அதற்கு அர்த்தம். ஃபுல் டீடைல்ஸ்னா இதுதான் அர்த்தம். மறுபடியும் உச்சநீதிமன்றம் சொல்றது முழு தகவல் அப்படின்றது இதுதான். தீர்ப்பினுடைய சாராம்சமே உங்ககிட்ட சொல்றது. ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆர்டர்லயே நாங்க தெளிவா சொல்றோம் ஃபுல் டீடைல்ஸ். அதுதான் நான் சொல்றேன், முதல் தீர்ப்பினுடைய சாராம்சமே இதுதானே. மக்கள் எதை தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு பணம் தொடர்ச்சியா எஸ்பிஐ இதை வெளியிட மறுத்து தனக்கேத்த மாதிரி இதை இன்டர்பிரட் பண்ணி காலம் தாழ்த்திட்டே இருக்காங்க. தனக்கேத்த மாதிரி இல்ல, பாஜகக்கு ஏத்த மாதிரி, ஆளக்கூடிய பாஜகக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஒட்டுமொத்த பாண்ட்ல 47%, நான் சொல்றது 2019 ஏப்ரல் 12ல இருந்து இந்த 2024 பிப்ரவரி வரைக்குமான இந்த காலகட்டத்துல விற்கப்பட்ட
பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாண்ட்ல 47% வந்து பாஜகவுக்கு போய் சேர்ந்திருக்கு. 6,200 கோடி ரூபாய் அளவுக்கு பாஜகவுக்கு போய் சேர்ந்திருக்கு. இது மிகப்பெரிய தொகை, சாதாரணமானது கிடையாது. மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும் பொழுது இது மிகப்பெரிய தொகையை சிலர்லாம் இன்னைக்கு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க 18 மாநிலத்துல இருக்கிறோம், அதனால ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களுக்கு கூடிய எம்பி, அந்த எம்பியின் அடிப்படையில இதை வகுத்து பார்த்தா எங்களுக்கு 300 கோடி. இதெல்லாம் வந்து கேவலம். ஊழலை ஒழிக்க வந்த பாஜக, கிளீன் பாலிடிக்ஸ் கொடுக்க வந்த பாஜக, பார்ட்டி சேஞ்ச் செஞ்சிருக்கிற ஒரு மெகா ஸ்கேம். இன்னைக்கு அமித்ஷா வந்து இதை ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கம் மிகப்பெரிய மோசடி அப்படின்றத இன்னைக்கு ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய எல்லா நிறுவனங்களும் அக்கு வேற ஆணி வேறையா பிச்சு போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்திய மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில வெளியா இருக்கக்கூடிய டேட்டாவை மேனிபுலேட் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, இவரை இந்த மாதிரியான ஒரு பொய்ய ஒரு நபர், அதுவும் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாருன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இதே தைரியம் தான் எஸ்பிஐக்கு இருக்கு. அதனாலதானே உச்சநீதிமன்றம் தானே பாத்துக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை அணுகிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது ஜஸ்டிஸ் ஜோசப் பில்கிஸ் ஜோசப் அவங்களுடைய வழக்கு வந்து விசாரணைக்கு அவர் எடுக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அதை வந்து அவங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ணல. சம் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் முன் வச்சு அவரை விசாரிக்க விடாம காலம் தாழ்த்துறதுக்கான ஒரு டெக்னிக்ஸ் அவர் வந்து ரிட்டையர் ஆகிற டைம். அப்புறம் கடைசியா அவரே சொன்னாரு, கரெக்டா பிளான் பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, என்ன நினைச்சீங்களோ அதை நீங்க பண்ணிட்டீங்க. நான் வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க இருக்கிற எல்லா ஓட்டையும் பயன்படுத்தி நீங்க இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க, என்ன விசாரிக்க விடாம பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அதுதான் கடைசியா ஐ திங்க் ரிட்டையர் ஆகியே போனாரு. எனக்கு இதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. தொடர்ச்சியா எஸ்பிஐ இழுத்துட்டே இருக்குது. அண்ட் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியும் அவங்க ஏதாவது ஒண்ணு ஒரு விஷயத்தை முன்வைத்து இந்த விவகாரத்துல காலம் தாழ்த்துறாங்க அப்படின்றது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா வெளியே தெரியுது. இன்னொரு விஷயம் இதுல தெரிய வருது. ஏன்னா நம்ம இந்த CH வெங்கடாச்சலம் அவர்கள்ட்ட, அதாவது அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அவர்கிட்ட நம்ம பேசும்பொழுது அவர் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்னன்னா, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எந்த கம்பெனிஸ் வந்து பணம் கொடுத்துருக்குன்றத தெளிவா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு பேங்க்ல அந்த கம்பெனி வாங்கின லோனை தள்ளுபடி செஞ்சிருக்காங்களா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப தள்ளுபடி செய்யறதுக்கான பவர் யாருக்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசிடம் தான் இருக்கு, பாஜக கிட்ட தான் இருக்கு. அப்போ பாஜகவுக்கு எவ்வளவு பத்திரம் போயிருக்கு, அந்த 6,200 கோடி ரூபாயை என்னென்ன நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்கன்ற தகவல் வெளியில வந்தா இந்த குட்டு வெளில வந்துடும். ஏன்னா ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துல அவங்க கொடுத்த கணக்கு தான் இது. அப்ப இந்த 10 லட்சம் கோடியில இந்த நிறுவனங்களும் அடக்கமா இல்லையா? அப்ப இவங்ககிட்ட இருந்து சொற்ப தொகையை வாங்கிக்கிட்டு, நல்லா புரிஞ்சுக்க, ஒட்டுமொத்தமே பாஜக வாங்கினது 2018 இருந்து எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10,000 கோடி தான் வச்சுக்கோங்க. நான் சொல்றது அப்ராக்சிமேட்டா 11,000 கோடின்னு வச்சுக்கோங்க. ஆனா தள்ளுபடி செய்யப்பட்ட தொகையை யோசிச்சு பாரு. 10 லட்சம் கோடி சாதாரணமானது கிடையாது. 10 லட்சம் கோடி. இந்த வெறும் 10,000 கோடிக்காக நீங்க மக்களினுடைய பணம் 10 லட்சம் கோடியை நீங்க தள்ளுபடி செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அதோட ஒப்பிட்டு பாரு எவ்வளவு பெரிய தொகை. அப்போ CH வெங்கடாச்சலம் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. SBI இதை தருவதற்கு இவ்வளவு தயக்கம் காட்டுவதுல இது எல்லாமும் எல்லாம் ஒரு பக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? இடி ரைடு போகுது, ஐடி ரைடு போகுது, அப்புறம் சிபிஐ ரைடு போகுது, மிரட்டப்பட்டு பணம் வாங்கியிருக்காங்க, பாஜக பணம் வாங்கியிருக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணாங்க? நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை அப்படின்றது ரொம்ப சொற்பம் தான். இந்த வகையில பார்க்க போனா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, போலவரம் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னும் 4-5 ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டினா அவங்களுடைய அந்த முறைகேடு கண்டும் காணாமல் விடப்பட்டிருக்கு. இதெல்லாம் சில 1000 கோடி ரூபாய் தான். இதனால் அந்த நிறுவனங்கள் ஒருவேளை பயனடைந்திருந்தால் அதெல்லாம் சில 1000 கோடி ரூபாய் தான். CH வெங்கடாசலம் சொல்லக்கூடிய அந்த ஆங்கிள் இருக்குல்ல, அது பல லட்சம் கோடிப்பா, சாதாரணமா இல்ல. 10 லட்சம் கோடி, அவ்வளவு பெரிய தொகையை இன்னைக்கு அவங்க தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உன் பணம் என் பணத்தை தள்ளுபடி செய்துக்கிட்டு அதற்கு சொற்பமா அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய தொகை ரொம்ப சாதாரண சொற்பம் தான். அதற்காக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய தொகை சொற்பம் தான். ஒருவேளை இது ப்ரூவ் ஆச்சுன்னா, இது ஒரு அசம்ஷன் தான். ஆனா இது எப்படி ப்ரூவ் ஆகும்? இல்ல நாங்க செய்யல அப்படின்ற முடிவுக்கு பாஜக எப்படி இருந்து வரும்? இல்லைன்னா எப்படி வந்து மக்கள்கிட்ட சொல்லும் அப்படின்னு பார்த்தா, SBI முழுமையாக வெளியிட்டா மட்டும்தான். அப்ப SBI வேண்டுமென்றே காலம் தாழ்ந்தது. இன்னொரு முக்கியமான ஒரு ட்வீட் ஒன்றும் PTR ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, பூனம் அகர்வால்னு ஒருத்தர் வந்து பாண்ட் வாங்கியிருக்காரு, எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காரு, 2018 வாங்கியிருக்காரு. ஆனா வெளியாகி இருக்கிற டேட்டால 2020 அக்டோபர்னு வந்து போட்டிருக்கு. அவரே கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு. நான் கொடுத்தது 2018 நான் வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்கேன், ஆனா 2020 என் பேர் போட்டிருக்காங்க, அக்டோபர்ல வாங்கியிருக்கேன். அப்போ இந்த நம்பர்ஸை வெளியிடாத வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க? ஏன்னா அவர் வாங்கினவர் அந்த ரெசிப்ட் எதையோ போட்டோ எடுத்து போட்டிருக்காரு, அண்ட் அவருடைய நேம் ரெண்டையும்
கொலாச் பண்ணி போட்டிருக்காரு. அப்போ இந்த டேட்டாஸ் வந்து மேனிபுலேட் செய்யப்படுதா, இல்ல மாத்தி போடுறாங்களா, இல்ல அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்ற கேள்வியும் கூட இன்னைக்கு இந்த டிஸ்கிரிபன்சிஸ் தான், இந்த குளறுபடிகள் இருக்குல்ல, இதைத்தான் பிரசாந்த் பூஷன் சுட்டி காட்டுறாரு உச்சநீதிமன்றத்துல. பிரசாந்த் பூஷனை சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கலாய்க்கிறாரு உச்சநீதிமன்றத்துல. இவர் மீடியா இவர் இந்த தகவல்கள் இப்போ ஆக்சுவலா மயிலாட் இவர் அட்ரஸ் பண்றது உங்களை கிடையாது, மக்களை அட்ரஸ் பண்றாரு அப்படின்ட்டு. ஆமா, பிரசாந்த் பூஷன் மக்களை தான் அட்ரஸ் பண்றாரு. சிஜேஐ யாருக்காக உட்கார்ந்து இருக்கிறாருங்க? இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி யாருக்காக உட்கார்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு? எஸ்பிஐ வேணா கவர்மெண்ட்டுக்காக நீ சொன்ன மாதிரி உட்கார்ந்து சாலிசிட்டர் ஜெனரல் கவர்மெண்ட்டுக்காக ஆஜராரு. அதுவும் கவர்மெண்ட்னா யாரு? மக்கள் தான். அப்போ அவர் பிரசாந்த் பூஷனை கலாய்க்கிறாராமா. இவர் உங்களை அட்ரஸ் பண்ணல, மக்களை தான் அட்ரஸ் பண்றாரு. இவர் கேட்கக்கூடிய தகவல் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு பிஐஎல் போடுறதுக்கு தகவல் கேட்டுட்டு இருக்காரு. பிஐஎல் எதுக்காக போடுறோம்? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்ற ஒரு எதுக்கு இருக்கு? பொதுநல வழக்குன்னு என்ன இருக்கு? மக்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறை தான் அது. நீதிமன்றத்திடம் கொண்டு போய் அந்த பிரச்சனையை கவனத்துல கொண்டு போய் அதை தீர்ப்பதற்கான வழிமுறை தான். அப்ப பிஐஎல் போடுறாருன்னா ஏதாவது குற்றம் செய்ய போறாரா? அப்ப எஸ்ஜியோடைய, அதாவது சாலிசிட்டர் ஜெனரலோடைய அந்த மைண்ட் செட்டை யோசிச்சு பாரு. பிரசாந்த் பூஷன் மேல வன்மத்தை கக்குறாரு. பாஜகவுக்காக ஆதரவாக களமாடக்கூடிய வழக்கறிஞர். எக்ஸாக்ட்லி, அது மக்களுக்காக ஆஜராகல. அவர் பாஜகவுக்காக ஆஜராகி பேசுறாரு. பிரசாந்த் பூஷன் யாருக்காக பேசுறாரு? மக்களுக்காக பேசுறாரு. ஆமா, உண்மைதான் சொல்லியிருக்கிறாரு எஸ்ஜி. அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் கோர்ட்டுக்குள்ள ஓடி வந்திருக்கிறாங்க. மொத்தம் முக்கியமான ஒருத்தர் அகர்வால், சுப்ரீம் கோர்ட்டோட பார் கவுன்சிலோடைய சேர்மன். அவர் தெரியல, இந்த தீர்ப்பு உடனே ஒரு லெட்டர் எழுதுறாரு சிஜேஐக்கு. இன்னைக்கு அவரும் நிக்கிறாரு வரிசையில. இன்னொருத்தரும் வரிசையில நிக்கிறாங்க. யாருன்னா இந்த கம்பெனிஸோடைய அசோசியேஷன் இருக்குல்ல, நான் சொல்றது சிஐஐ, ஆசோச்சம், இந்த மாதிரியான ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழில்துறை நிறுவனங்களினுடைய கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புக்கு சார்பாக ஒரு வழக்கறிஞர் நிக்கிறாரு. நாங்களும் இதுல இம்ப்ளீட் ஆகணும்ன்ற மாதிரி, எங்களுக்கும் எங்களுடைய கருத்தையும் கேட்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேரையும் லெஃப்ட்ல ஹேண்டில் பண்றாரு சிஜே. சந்திரசூட் இவங்க ரெண்டு பேரும் லெஃப்ட்ல ஹேண்டில் பண்றாரு. அகர்வாலை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒரு வழக்கறிஞர் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து தொடர்பாக எனக்கு பெரிய கவனம்லாம் ஈர்க்கப்படல. நீங்க லெட்டர் தான் எழுதுனீங்க, தயவு செய்து இதோட நிறுத்திக்கங்கன்ற மாதிரி அவருக்கு இதோட நிறுத்திக்கங்கன்னே சொல்றாரு. இந்த தொழில் கூட்டமைப்பு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தான் சத்தம் போடுறாரு, ஷவுட் பண்றாரு, எங்களை விசாரிக்கணும்ன்ற மாதிரி. அப்ப அந்த இடத்துல நீதிபதிகள் நிறுத்தி சொல்றாங்க, இந்த மாதிரி சத்தம் போடுற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்ப அவர் யாருக்காக கத்துறாருன்னா, இந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, நான் சொன்னல, நான் சிஹெச் வெங்கடாசலம் சொன்னார்ல, இந்த மாதிரியாக நாம மாட்டிக்கிட்டா பரவாயில்ல, நமக்காக ஒருத்தவங்க இவ்வளவு லட்சம் கோடியை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்களே, இவ்வளவு விஷயத்துல நம்மளை காப்பாத்திருக்கிறாங்களே, பாஜக மாட்டிக்குமோ அப்படின்றதுக்காக நின்னு அவர் கத்துறாரு. சொல்றாரு, நீங்க இப்படியே கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல கண்டெம்ட் இனிஷியேட் பண்ணப்படும் அப்படின்றாங்க. அப்பதான் அவர் நிறுத்துறாரு. அப்ப கூட நிறுத்தல, நடுநடுல அவரும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் இப்போ இன்னைக்கு நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தவற விடப்பட்டிருக்கு. அதுதான் நேத்து எலெக்ஷன் கமிஷன் கடகடன்னு இது வரைக்கும் 2018, 19 இந்த இடைப்பட்ட காலத்துல 2019 ஏப்ரல்ல ஒரு இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிறாங்க. என்னன்னா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை சீல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட. அதாவது யாருன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே யார்கிட்டலாம் வாங்கணும் அப்படின்ற தகவலை நீங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுங்க, எலெக்ஷன் கமிஷன் சீல் பண்ணி உச்சநீதிமன்றத்துல கொடுக்கும்னு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் கிட்ட 2018 இருந்து 19 இடைப்பட்ட வாங்கின அந்த பாண்டு எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்கியிருக்கோ அந்த தகவல் இருந்திருக்கணும், உத்தரவின்படி எல்லாமே இருந்திருக்கணும். ஆனா நேத்து அவங்க செலக்டிவா, அதாவது செலக்டிவான்னு சொல்றதை விட யார் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களோட நேமை வெளியிடுறாங்க. 2018 to 19 வாங்கினது. அப்ப அதுலதான் தெரிய வருது, திமுக இவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க, ஆம் ஆத்மி இவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் தெரிய வருது. இப்போ திமுகவும் ஆம் ஆத்மியும் இல்ல மற்ற பிற கட்சிகளும் ஜேடிஎஸும் ஜேடியும் இவங்க எல்லாமுமே உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதித்து கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இதுல தராதது யாரு? என் மக்கள் யாத்திரை ஸ்பெஷல் பாஜக கொடுக்கல, நீதான் அதிகமா வாங்கியிருக்க. அப்ப உச்சநீதிமன்றத்தோட அந்த உத்தரவையே நீங்க மீறி இருக்கிறீங்க. அப்ப ஈஸியா என்ன பண்ணிருக்கணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்கணும், மயிலாட் நீங்க எல்லாம் உத்தரவு போட்டீங்க மயிலாட், ஆனா ஒரு சில கட்சி தான் கொடுத்துருக்கு, மற்றதெல்லாம் தரல அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை அவங்க நாடி இருக்கணும். இவ்வளவு தூரம் விட்டுருக்கவே கூடாது. ஏன் அந்த உத்தரவே இவங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கணும். இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. நேற்று வெளியானதுக்கு பிறகுதான் தெரியுது பிஜேபி அதுக்கு முன்னாடி தர வேண்டிய தகவலே தரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பிரசாந்த் பூஷன் சொல்றாரு, ஏன் இந்த உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில ஏன் இந்த தகவல்களை
பிஜேபி தரல அப்படின்றதுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, யாரோ வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க ஆபீஸோட வாசல்ல வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க அந்த பாண்டை. அப்படிதான் அவங்க சொல்லக்கூடிய கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் பூஷன் சொல்றாரு. யோசிச்சுக்கோ, ஒரு நிறுவனம் வந்து போய் வாங்குது பாண்டு எஸ்பிஐ கிட்ட, வாங்கிட்டு கொண்டு போயிட்டு பிஜேபியோட டெல்லி ஆபீஸ்ல யாருக்குமே போஸ்ட் பாக்ஸ்லயோ இல்ல அவங்க வீட்டு வாசல்லயோ வச்சுட்டு ஓடி போயிட்டாங்களாம். இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு பிஜேபி. அப்ப எவ்வளவு கேவலம்! இந்த பாண்டையெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காரு, கேவலமா இல்ல, அவரெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு ஒரு முழு பூசணிக்காக கிடையாது, உலக உருண்டையே வந்து சோத்துக்குள்ள அமுக்குற மாதிரியான ஒரு உண்மையை மறைக்கக்கூடிய விஷயம்தான். இப்ப இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு வந்து பிரசாந்த் பூஷன் அவங்க கலாய்கிறாங்க பாரு, அதுதான். அதாவது இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு வாதத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே எயின்ஸ்டீனோட கோட்லாம் எடுத்து போடுறாரு எஸ்ஜி. நான் சொல்லிட்டு சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பாஜக சார்பாக ஆஜரான வழக்கறிஞர், அரசு சார்புன்னு சொல்லவே கூடாது, பாஜக சார்பாக ஆஜரான எயின்ஸ்டீன் சொல்லியிருக்கிறாரு ஒரு இடத்துல. அதாவது குடிகாரனுக்கு இந்த லேம்ப் போஸ்ட் இருக்குல்ல, அந்த லேம்ப் போஸ்ட் வந்து வேற வகையில தான் பயன்படும். எதுக்கு பயன்படும்னா, அவன் தள்ளாடிக்கிட்டு இருப்பான், சாஞ்சு நிக்கிறதுக்கு தான் அந்த லேம்ப் போஸ்ட் பயன்படும், வெளிச்சத்துக்காக பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் நீங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் இவர் பிரசாந்த் பூஷன் வேற ஒன்றுக்காக பயன்படுத்துவார். வேற எதுக்கு பயன்படுத்துவார்? இல்ல நான் கேக்குறேன், பிரசாந்த் பூஷன் மேல வேற என்ன அலிகேஷன் இருக்கு நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நாள் இருக்காரு பிரசாந்த் பூஷன், எனக்கு ஒரு தகவல் எல்லாம் வாங்கி. எனக்கு ஒரு அலிகேஷன், அவர் முன்னாடி அண்ணாசாரியா கூட இருந்தாரு, இப்ப இவர் மட்டும் தனியா இருக்காரு. அவர் கூட இருந்தவங்க எல்லாம் தனியா சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த வகையில உண்மையிலே பாராட்டணும். நீ முக்கியமான விஷயத்த இன்னைக்கு எப்படி 2013, 12, 11 அந்த சமயங்கள்ல பிரசாந்த் பூஷன் ஊழலை ஒழிப்போம்ன்ற தொடங்கி இங்க தாவேகா தலைவர் விஜய் வரைக்கும் எல்லாரும் அண்ணாசாரி ஆதரவாளராக ஊழலை ஒழித்துக் கொண்டிருந்தாங்க. அதுல தனியாக இன்ன வரைக்கும் நிக்கிற ஒரு பிரசாந்த் பூஷன் தான். அவர் மேல எந்த அலிகேஷன் கூட கிடையாது. அவர் கிடைக்கக்கூடிய தகவலை கொண்டு போய் ஏதாவது கம்பெனியை மிரட்டி காசு வாங்கினாருன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப துஷார் மேத்தா ஐன்ஸ்டீன் ஒரு உதாரணத்தை கூப்பிட்டாரு, இது எவ்வளவு கேவலமான உதாரணம். அப்ப யாருக்கு ஆதரவான உதாரணம்? அது யாரை இழிவுபடுத்தக்கூடிய, மக்களை இழிவுபடுத்துறாங்க. எப்படி இங்க வந்து பாண்டே மக்களை இழிவுபடுத்துறாரோ, தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்னு நினைச்சு பேசிட்டு இருக்கிறாரோ ஒரு முட்டாள், அதே மாதிரிதான் இன்னைக்கு அதற்கு சமமாகத்தான் வந்து இன்னைக்கு துஷார் மேத்தா வந்து ஐன்ஸ்டீனோட அந்த கோட்டை எடுத்து போட்டு பிரசாந்த் பூஷனை கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து இன்னைக்கு சிக்கிக்கிட்டு இருக்காரு. கடைசியில உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, இதெல்லாம் வர இப்ப இண்டஸ்ட்ரீஸ் ஆல் டீடைல்ஸ், யார் அகர்வால், நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய பார் அசோசியேஷனுடைய தலைவர்ன்ற தாண்டி உனக்கு வேற மதிப்பு எனக்கு கிடையாது. நீ யாரு? இண்டஸ்ட்ரீஸோட அமைப்பா? ஓகே, நீ வந்து இதுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது, திடீர்னு நடுவுல வந்துட்டு நீ பேசுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. துஷார் மேத்தா நீங்க யாரு? ஓகே, நீங்க சொன்ன கதெல்லாம் நான் கருத்தில் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். கடைசியில நான் சொன்னது ஆல் டீடைல்ஸ், எல்லா தகவல்களையும் உடனடியாக, அதாவது வர்ற தேர்ஸ்டே வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ள மறுபடியும் ஒரு நாள், மறுபடியும் ஒரு டெட்லைன். ஐ திங்க் இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அவங்க இழுக்க போறாங்களான்றதை நம்ம பார்ப்போம். இந்த டீடைல்ஸை கொடுக்கணும் உடனடியாக. எலெக்ஷன் கமிஷன் அதை தகவல்களை வெளியிடணும். ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 3 நாள் தான். ஒரு 4வது நாள் இது மாதிரியான தகவல்கள் வெளியில வரும். ஆனா இன்னும் ஒரு தகவல் வெளியிலேயே வராது. அதுதான் நான் இங்க திருப்பியும் சொல்ல வேண்டியது. 2018 தொடங்கி 2019 இடைப்பட்ட காலத்துல பிஜேபி 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பாண்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்த தகவல் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2019 ஏப்ரல்ல ஒரு இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் போடுறாங்க. இந்த தீர்ப்புலையும் கூட, பிப்ரவரி தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2019 ஏப்ரல் 12 இருந்து 2024 பிப்ரவரி வரைக்கும் தான் அந்த தீர்ப்பு சொல்லுது. இது தொடர்பான பாண்டை தான் ரிலீஸ் பண்ண சொல்லுது. உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும் இதற்கு முன்னாடி போட்ட உத்தரவை இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் சரியா கடைபிடித்திருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இதை சொல்றாங்க. அப்போ பிரசாந்த் பூஷன் கேட்கிறாரு, அதுக்கு முன்னாடி 1 வருஷம் இருக்கு, பிஜேபி 4000 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க, நீங்க அதையும் சேர்த்து உத்தரவு போடணும், அந்த பாண்ட்ஸையும் ரிலீஸ் பண்ண சொல்லணும் அந்த தகவலையும்ட்டு. அந்த தகவல் தானே நேற்று ஈஸியாக ரிலீஸ் பண்ணுச்சு. திமுக மார்டின் கிட்ட இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, 500 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க, மெகால 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த தகவலையும் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்கும் பொழுது உச்சநீதிமன்றம் சொல்லுது, அப்படிப்பட்ட உத்தரவை நாங்கள் போட்டோம்னா ஏற்கனவே நாங்கள் பிறப்பித்த உத்தரவையே மாத்திர மாதிரி ஆயிடும், அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாது. இருந்த போதும் நாங்க எஸ்பிஐக்கு பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு என்னன்னா, எல்லா தகவல்களையும் வெளியிட வேண்டும். இனிமேல் நான் என்கிட்ட இந்த பாண்ட் சம்பந்தமா எந்த தகவலும் இல்லை அப்படின்ற ஒரு பிரமாண பத்திரத்தை நீங்க வியாழக்கிழமை தாக்கல் செய்யணும்ன்ற உத்தரவு போட்டு முடிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம்
வியாழக்கிழமைக்கு மேலேயும் எஸ்பிஐ என்ன டெக்னிக்கோட உள்ள வராங்க, இல்ல அதை உச்சநீதிமன்றம் எப்படி கையாளுதுன்றதை பார்ப்போம். இந்த முக்கரானா என்னென்னமோ வேலை பார்த்துருக்காங்க நல்லா தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு கருத்துல பண்ணி ரொம்ப நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.